வாடா பத்துரு, ரொம்ப பசிக்குது, முதல்ல ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம். இந்த இடத்துல வேற 2 ஹோட்டல் இருக்கு. நாம எந்த ஹோட்டலுக்கு போறது? வாங்க வாங்க, உங்களை சூர்யா ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். சொல்ல போனா உங்களுக்கு ஒரு பர்சனல் மேனேஜர்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க எல்லா வகையான சுத்தமான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சாப்பாடு கிடைக்கும். உங்களை பார்க்கும்போது கூட உங்க ஸ்டாண்டர்ட் ஹைன்னு தான் தோணுது. பத்துரு, இந்த மண்ண பையில பார்க்கும்போது எனக்கு என்ன சந்தேகமா இருக்குடா. இந்த ஹோட்டல்ல சாப்பிடறத விட நம்ம பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்டா. வாடா. நீ சொல்றது சரிதான் மோட்டோ. இத பாருங்க, சொன்னாமலையா, உங்க ஹோட்டலுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நாங்க ஆனந்த ஹோட்டல்ல போய் ஆனந்தமா சாப்பிடுறோம். ஆளை பார்த்தா ஒரு டைப்பா இருக்கான், குரல் பார்த்தா மார்க் ஆண்டனி குரல் மாதிரியே இருக்கு. எஸ் சார். உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? உங்க ஹோட்டலுக்கு எதிரில் ஹோட்டல் வச்சிருக்கவன் ரோட்ல போறவர்களும் கையை பிடிச்சி இருக்காத குறையா கூப்பிடுறாங்க. அவங்க என்னோட கஸ்டமர்ஸ் கூட கிடையாது. சொல்ல போனா எங்களோட ஒர்க்கர்ஸ் கூட இழுத்துடுறாங்க சார். அதனால இப்ப நான் தான் தனியா இதை சமாளிச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது என்னோட ஹோட்டலை மூட வைக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த ஹோட்டலை மூடிட்டு நான் எங்க போவேன்? இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் நான் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க 2 பேரையும் வேலைக்கு சேர்த்துக்குங்க. எதிரில நின்னுகிட்டு இருக்கானே அந்த மார்க் ஆண்டனி, அவனுக்கு நாங்க யாருன்னு காட்டுறோம். என்ன நான் சொல்றது? ஆனா என்னால சம்பளம்லாம் தர முடியாது. இத பாருங்க, உங்ககிட்ட எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. உங்க முகத்துல சந்தோஷம் வந்தாலும் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னில இருந்து உங்களுக்காக நாங்க வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டோம். உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப கூட என்னால இதை நம்ப முடியல. இந்த காலத்துல கூட உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருப்பாங்களா என்ன? பாஸ், அவங்க 2 பேரும் அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? போய் காசு கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வா. டபுள் சேலரின்னு சொல்ல எவன் வர மாட்டேன்னு சொல்றான், நான் பாக்குறேன். வர மாட்டாங்களா? இங்க பாருங்க, இவரு எவ்வளவு சேலரி கொடுக்கறாரோ அதை விட டபுள் மடங்கு நாங்க தரோம். 1 லட்சம். 1 லட்சம் ஒரு மாசத்துக்கா? இல்ல இல்ல, அந்த 1 லட்சம் ஒரு வாரத்துக்கு தான். 1 லட்சம் ஒரு வாரத்துக்கா? அப்படின்னா மாசத்துக்கு 4 லட்சம் ஆச்சு. எனக்கு கூட இவ்வளவு சேலரி யாரும் தரது இல்லையே. என்னாச்சு? அவங்களுக்கு வாரம் 1 லட்சம் ரூபாய் சேலரி தராங்களா சார்? அவங்க போய் சொல்றாங்க ஐயா. என்ன யாருன்னு நினைச்சாங்க? நேர்மையான ரூட்ல போனா எதுவும் ஒழுங்கா நடக்காதுயா. ஏன்னா அந்த ஓல்டு மேன் ரொம்ப பிடிவாதக்காரன். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஏய் வால்பாறை வரதா, நான் தாயா பேசுறேன். ஹைவேல 2 ஹோட்டல் இருக்கு. ஒன்னு சூர்யா, இன்னொன்னு ஆனந்த். நீ எப்பயாவது ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டிருக்கியா? இல்ல வந்தது இல்ல. ஆனா நீ வர சொன்னீனா உடனே வந்துடுற. சரி சொல்றத கேளு. இன்னைக்கு நைட்டு ஆனந்த் ஹோட்டல் ஃபுல்லா இடிச்சு போட்டு போயிடு, புரியுதா? நாளைக்கு காலையில என் ஹோட்டலுக்கு வா. என்ன பணம் வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இரு. சொல்றது புரிஞ்சது இல்ல? முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. அந்த ஹோட்டலை இடிச்சு தரமாட்டம் பார்க்கும்போது எனக்கு போன் பண்றா. அது இடிஞ்சு விழுகிறத என் காதால கேட்கணும். அநியாயம் எங்க நடக்குதோ அது ஆப்போசிட்ல தாண்டா இந்த பத்லுவும் மோட்டோவும் இருப்பாங்க. போ மோட்டோ. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஓடிடலாம் மோட்டோ, வந்துடலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? போங்க, போய் எல்லாத்தையும் உடைங்க. ஒண்ணு கூட மிச்சம் இருக்க கூடாது. கொடுத்த வேலையை நல்லபடியா முடிக்கணும். உடைங்க, எல்லாத்தையும் உடைங்க. எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணுங்க. கேக்குதா? எதிரியோட ஹோட்டல் உடைஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஓட. அங்க ஒண்ணு மிச்சம் இருக்க கூடாது. ஒரு கட்டணம் இல்லாம உடைக்கடா. வியாபாரத்துல எனக்கு போட்டியே இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடைக்கடா.
எப்படியா இதெல்லாம் நடந்தது? வால்பாறை வரத மொத்தத்தையும் கவுத்திட்டாயா? டேய் வரதா, எங்க இருக்க? இதோ உங்க பின்னாடி தான் நிக்கிறோம் பாருங்க. காசு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. இந்த வேலையை செஞ்சதுக்கு மொத்தம் 10,000 ரூபாய் இருக்கு. என் ஹோட்டல எதுக்குடா உடைச்ச? அங்க பாரு, அங்க பாரு, அதுதான்டா ஆனந்த் ஹோட்டலு. உடைச்சதுக்கு ஒழுங்கா 10,000 ரூபாய் பணத்தை கூடுடா. இல்ல நேத்து நாங்க வந்தப்ப இந்த ஹோட்டல்ல தான் ஆனந்த் ஹோட்டல்னு போட்டிருந்துச்சு. இப்ப இந்த சூர்யா போர்டு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை ராத்திரி நேரத்துல யாரோ போர்டை மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மோட்டு பத்லு. நீங்க என்ன சொல்றது? அதான் நானே சொல்லுதேன். இது எல்லாத்தையும் அவனுக்கு தான் பண்ணிருக்கணும். என் பிளான ஒட்டு கேட்டு எல்லாத்தையும் மாத்திட்டானுங்களா? ஓட மாத்திட்டீங்கல்ல. ஹலோ ஜாக்கி செல்வமா? எஸ், நான் தான் பேசுறேன். நல்லா கேள, ஐவேல 2 ஹோட்டல் இருக்கு. ஒன்னு ஆனந்த் ஹோட்டல், இன்னொன்னு சூர்யா ஹோட்டல். இன்னைக்கு நைட்டு ஆனந்த் ஹோட்டல நீ இடிச்சு தரமாட்டமாக்குறேன். அதுக்கு நான் 1 லட்சம் தரேன் ஜாக்கி. ஆனா வேலை கரெக்டா முடிக்கணும் செல்வம். இன்னைக்கு நைட்டு என் மேனேஜர் வந்து உன்னை மீட் பண்ணுவாரு, புரியுதா? அவரு எந்த ஹோட்டல உடைக்கணும்னு காட்டுவாரு. கரெக்டா வச்சிரு. ஓகே சார். ஆனா பணத்தை நீங்க தயாரா வச்சுக்கோங்க, அதான் முக்கியம் எங்களுக்கு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் தான் சாவ்லா மேனேஜர் பேசுறேன். நாம நைட் மீட் பண்ணலாம், ஓகே? இந்த மாதிரி 10 ரூபா அந்த சுண்ணாம்பு தலையா இருக்கால, அவனை நாம ஹோட்டல்ல மேனேஜரா சேர்த்துக்கலாம். வர்ற கஸ்டமருக்கு எல்லாரையுமே அவர் நல்லா கவனிச்சுப்பாரு. என்ன சொல்ற? அவர் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவருக்கு வேணா ஒரு 8 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் கொடுத்துடலாம். உண்மையா உழைப்பாருல. 8 லட்சம் சரியா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் அவருக்கு சாதாரண உண்டில போடுற அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுக்கு அவர் ஒத்துக்குவாரான்னு தான் தெரியல. அந்த கோட்டு போட்ட கோட்டா மூஞ்ச ஓனரை விட்டு. கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். இதுல என்ன இருக்கு? என்ன தடுக்கிறதுக்கு அந்த கண்ணன் யாரு? இன்னையில இருந்து இந்த சாவ்லா உங்ககிட்ட தான் வேலை செய்வோம். வெல்கம் மிஸ்டர் சாவ்லா, வெல்கம். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டலை மொத்தமா அழிக்க போறாங்க. அந்த பப்பு மிர்ச்சி இருக்கான ரொம்ப பயங்கரமான ஆளு. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அந்த திருடங்க கிட்ட இருந்து நம்ம ஹோட்டல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து காப்பாத்தலாமா? ஏன் சொல்றேன்னா, நாம எல்லாரும் இப்போதைக்கு ஒரே டீம் தானே. எப்பவுமே நல்லவங்க ஒரே டீமா தான் இருக்கணும். எல்லாரும் ஐயோ, ஒரே team. என்ன இவ்வளவு ஹீட்டா இருக்கு? ஹேய், உங்களை யாரு ஃபோன் பண்ணது? நான் தாங்க அது. சரி சரி. இதுதான் சூர்யா, அதுதான் ஆனந்த் இல்ல? அதுல நம்மளோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொருத்திடலாம். என்ன சார் நீங்க என்ன பேசுறீங்க? அந்த கண்ணா சார் என்ன சொன்னாருன்னா, இந்த சாவ்லா ஏதோ சொல்றாரோ அதை தானே தூக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நீங்க மறந்துட்டீங்க. ஆமா கண்ணா சார் ஆனந்த் ஹோட்டலுக்கு தான் ஓனர். ஏய், என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு கிளியரா காது கேட்கும். அந்த ஆனந்த் ஹோட்டலே தான் தூக்கணும்னு சொன்னாரு. ஹலோ, யாரையா பேசுறது? நான் வந்து பப்பு சாரோட அசிஸ்டன்ட் பேசுறேங்க. எந்த ஹோட்டல தூக்கணும்? சாவ்லா சார் சொல்ற ஹோட்டல தானே தூக்கணும்னு சொன்னீங்க. ஆமா ஜாக்கி செல்வம், அவ காட்டுற ஹோட்டல தான் நீ உடைக்கணும், புரியுதா? டேய், எந்த ஹோட்டல உடைக்கணும்னு சொன்னியா இல்லையா? நான் சொல்லிட்டேன் சார், நல்லா சொல்லிட்டேன். அப்புறம் போன் ஆன்லயா இருக்கட்டும். ஓகே சார், போன ஆன்லயே வைக்கிறேன். ஓகே, 3, 2, 1. சார் அந்த சத்தத்தை கேட்டீங்களா? இப்பதான் என் காதுக்கு குளுமையா இருக்கு. என்கிட்ட ஒப்படைச்ச வேலை முடிஞ்சது. எனக்கு வர வேண்டிய துட்டு நாளைக்கு வரணும். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையா? ஜாக்கி செல்வம், டேய் தடி தாண்டவராயா, கெடுவான் கேடு நினைப்பான்றது நீ படிச்சது இல்லையா? நீ கேடு நினைச்சா அதான் நடு ரோட்ல நிக்கிற. என் பேரு மோட்டு, இவன் என் நண்பன் பத்துலு, அப்புறம் இவர் எங்க ஹோட்டல் மேனேஜர் சாவ்லா. என் பேரு தான் சாவ்லா, மேனேஜர் ஆஃப் ஆனந்த் ஹோட்டல். அப்புறம் சம்பளம் ஒரு மாசத்துக்கு 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் சொன்னது உடனே கச்ச மாறிட்டியா? உன்னை விட மாட்டேன். சார் ஒரு நிமிஷம், இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன திடீர்னு ரூபா அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து தானே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க 8 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சேலரியா கிடைக்கும்னு. சாரி, ஒரு வீணா போனவனுக்கு 8 லட்சம் கொடுக்கறதுக்கு எங்க ஓனர் எனக்கு இழுச்சவாங்க நினைச்சியாடா?
நாங்க 2 பேரும் நேத்து என்ன தெரியுமா பேசணும்? 8 லட்சம் செருப்படி கொடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன பண்றது? இவனுக்கு இதான் வேணும். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவனுக்கு நிறைய வேணும். செருப்படி வேணும். டேய், நில்றா. டேய். நில்றா. டேய், எங்க போனாலும் சரி. டேய். மிஸ்டர் ஆனந்த், உங்க ஹோட்டலுக்கு இனிமே போட்டியே கிடையாது, பொறாமையும் கிடையாது. நீங்க நல்லபடியா பிசினஸ் பாருங்க. எதுக்கும் போட்டு பத்திலும் நீங்க கிளம்பணும். என் கூட இருந்து இங்கேயே வேலை செய்யுங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பளம் கொடுக்குற முதலாளிங்க நல்லா இருந்தா தானே தொழிலாளிங்க நல்லா இருக்க முடியும். நீங்க இனிமே எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ஓனர். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம் ஓனர். பை பை ஆனந்த் சார். பை பை.